8849 மீட்டர் உயரம் கொண்ட எவரெஸ்ட் மலையில ஒரு சடலம் 8500 மீட்டர் உயரத்துல கிடக்குது. கிரீன் பூட்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சடலம் பனிப்பகுதியில கடந்த 30 வருடங்களா கிடக்குது. மலையேற்றத்தின் போது அந்த மனிதன் அணிந்திருந்த அவருடைய பச்சை நிற காலணிகள் இன்னும் அவருடைய கால்கள்லேயே இருக்கு. அதன் பிறகு சிகரத்தை நோக்கி செல்பவர்களுக்கு இந்த காலணிகள் ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு அடையாளமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு விரிவா பார்க்கலாம். 1996ஆம் ஆண்டு எவரெஸ்டினுடைய வடக்கு பகுதியான திபெத் வழியா சிகரத்தை ஏறதுக்கான பயணத்துல ஈடுபட்டாரு டோர்ஜே மோரோக். பங்கேற்க புறப்படுவதற்கு முந்தைய இரவு டோர்ஜே மோரோக் லடாக்ல இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் மனைவி யாங்ஸ்டிக் கூட நேரத்தை செலவிடுறாரு. தான் ஒரு ஹீரோவா திரும்பி வந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேனோ, குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ, நான் திரும்பி வரும்போது என்னை வரவேற்கிறதுக்காக விமான நிலையத்துக்கு வா அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட அவர் பேசுறாரு. 1996 அதாவது அதே ஆண்டு மே 10ஆம் தேதி உலகினுடைய மிக உயரமான சிகரத்தை அடையறதுக்காக இந்தியாவினுடைய எவரெஸ்ட் பயணக்குழுவில் இடம்பெற்ற 6 மலையேற்ற வீரர்கள்ல மோருப்பும் ஒருத்தர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறதுக்கான பெரும்பாலான மலையேற்ற வீரர்கள் நேபாள பகுதி அப்படி இல்லைன்னா தெற்கு பாதையை தான் தேர்வு செய்கிறாங்க. ஏன்னா வடக்கு பகுதியான திபெத் பாதை அதிக செங்குத்தான ஆபத்தான ஒரு பாதையாக இருக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அங்கு வீசப்பட்ட பனிப்புயல் காரணமா இந்த 6 பேர் கொண்ட குழுவினர்ல 3 பேர் திரும்பி வந்துடுறாங்க. மீதம் இருக்கக்கூடியவர்கள்ல மோருப்பும் இந்தோ திபேத்திய எல்லை காவல்படை குழுவை சேர்ந்த மற்ற இருவரான சோவாங் சமன்லா மற்றும் சோவாங் பால்ஜுரும் தான் அந்த 2 பேர். ஆனா மோருப்பும் மற்ற இருவரும் தொடர்ந்து சிகரத்தை நோக்கி புறப்படுறாங்க. திரும்பி வரும்போது மோருப் பனிப்புயல்ல சிக்கி உயிரிழந்துறார். மற்ற 2 பேருடைய உடல்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. கிரீன் பூட்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த 3வது நபரினுடைய உடல் கடந்த 3 தசாப்தங்களா பனியிலேயே முகம் குப்புற கிடக்கிற மாதிரி கிடந்துகிட்டு இருக்கு. பல ஆண்டுகளா கிரீன் பூட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உடல் சோவாங் பால்ஜருடையது அப்படின்னு நம்பப்பட்டுட்டு தான் வந்துச்சு. ஆனா 2024ஆம் ஆண்டு அதிகாரிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றாங்க. அது அவருடையது இல்லை அப்படின்னு. ஏன்னு பார்த்தோம்னா 1996ஆம் ஆண்டு நடந்த அந்த பயணத்துல உயிர் பிழைத்த உறுப்பினர்களுடைய வாக்குமூலங்கள் மற்றும் மலையேற்ற வீரர்களுடனான கடைசி வானொலி தொடர்பு, அந்த நடைபெற்ற இடம் ஆகியவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்த விவகாரம் மறுபரிசீலனை செய்யப்படுது. அவரது உடைகள் மற்றும் உடைமைகள் அவரை அடையாளம் காண உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகே தற்போது அந்த உடல் மோருப்புடையது தான் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. சரி, ஏன் நாம இன்னும் அந்த உடலை மலையில இருந்து கீழே கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, உடலை மீட்கக்கூடிய நடவடிக்கையை தொடங்குவதற்கு முன்பு அதற்கான தேவையான ஏற்பாடுகள் செய்யறது ரொம்பவே சவாலானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அவரை ஒருபோதும் மறக்கல, அது காலத்தினுடைய விஷயமாக மட்டுமே இருந்து வருது. உடலை கண்டுபிடித்து அனைத்து நடைமுறைகளையும் முடித்ததும் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல இருந்து தற்போது வரை சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கு. ஆனால் தற்போது மோருப்பின் மனைவி யங்ஸ்டிக்கு 75 வயதாகுது. நீரிழிவு நோய் மற்றும் காது கேளாமை இப்போ யங்ஸ்டிக்கு இருக்கு. ஆரம்பத்தில் குடும்பத்தில் யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, மோரு பிறந்தது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஐடிபிபி குழுவினர் வந்து குடும்பத்தினர்கிட்ட இந்த தகவலை வந்து சொன்னாங்க. ரொம்ப லேட்டராக தான் எனக்கு இது வந்து தெரிய வந்துச்சு. அவருடைய உடலுக்கு என்ன ஆனது அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட கேட்டபோது அது திரும்பி கொண்டு வருவது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி தான் அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மோருப்பினுடைய மனைவி யங்ஸ்டிக் வந்து சொல்றாங்க. அதன் பிறகு மோருப்பினுடைய உறவினர்கள் அவரது உடல் இல்லாமலேயே இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. நான் அவருடைய உடலை பார்க்கவே இல்லை, அதனால அவர் இறந்துட்டதை என்னால் ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல அப்படின்னு மிகவும் கனத்த இதயத்தோட சொல்றாங்க மோருப்பினுடைய மனைவி யங்ஸ்டிக். செப்டம்பர் மாதத்துக்குள்ள அந்த உடலை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை வந்து திட்டமிட்டிருக்காங்க. மலையேற்ற வீரர்கள் பொதுவாக மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை நீடிக்கக்கூடிய அந்த வசந்த கால மலையேற்ற பருவத்தில் தான் எவரெஸ்ட்ல ஏற விரும்புகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மரண மண்டலம் அப்படின்னும் ஒரு பகுதி வந்து அழைக்கப்படுது. அந்த பகுதியில் இருந்து உடல்களை மீட்பது அப்படின்றது ரொம்ப ஆபத்தானதும் அதிக சவாலானதும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி
பார்த்தோம்னா அங்க வெப்பநிலை 40°C வரை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடல் மட்டத்திலிருந்து ஒப்பிடும்போது இங்கு ஆக்சிஜன் அளவு 1/3 குறைவாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெரும்பாலான குடும்பங்களால அதுக்கான செலவு செய்ய முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கு அதிக செலவாகுமா. நிபுணர்களுடைய கூற்றுப்படி என்ன சொல்றாங்கன்னா, உடல்களை கீழே கொண்டு வருவதற்காக 40,000 முதல் 80,000 அமெரிக்க டாலர் வரை செலவாக கூடும் அப்படின்னு நிபுணர்களால சொல்லப்படுது. உடல்ல சுமந்து வரக்கூடிய பணியும் மிகவும் கடினமானது, சவாலானதும் கூட அப்படின்னும் அதிகாரிகள் தரப்புல இருந்தும் நிபுணர்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. இதுக்கு 6 முதல் 10 அல்லது அதுக்கும் அதிகமான ஷேர்பாக்கள் கொண்ட குழு தேவைப்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. நேபாளத்தின் முன்னணி மலையேற்ற வீரரும் பயணக்குழு வழிகாட்டியுமான ஷேரிங் ஜாங்ஃபு ஷெர்வா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மலையின் சரிவுகள்ல 30 ஆண்டுகளா பணியில உறைந்து கிடக்கக்கூடிய அந்த உடலை மீட்பது அப்படின்றது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வானிலை மற்றும் பனி நிலவரங்கள் மிகவும் முக்கியமானது இதில் அப்படின்னு சொல்றாரு. வடக்கு பகுதியில் பிளவுகள் குறைவாக இருக்கும், ஆனா அது அதிக ஆபத்தானது. நேபாள பகுதியில் எதிர்பாராத ஏதாவது நடந்தா ஹெலிகாப்டர் மூலமா விரைவாக உங்களை வெளியேற்ற முடியும். ஆனா சீன பகுதியில் இது போன்ற ஏற்பாடுகள் இல்லை அப்படின்னும் அவர் ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. உடலை மீட்டு கொண்டு வருவதற்கான திட்டத்தை வகுக்கும் போது அதன் தற்போதைய உடல் நிலையையும் நாம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த உடலானது 30 வருடங்களா ஓப்பன் ஸ்பேஸ்ல அதிகமாக பனி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பனிப்பாறைக்கு கீழே செங்குத்தான நிலையில இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த உடலினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படின்றதையும் நாம கருத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு தடயவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. மேலும் அந்த உடல் மோருப்பினுடைய உடல் தானா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கான DNA ஒப்பீடும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோருப்பினுடைய வீட்டில் அவரை நினைவுபடுத்தக்கூடிய பொருட்களாக அவருடைய பதக்கங்களும் கோப்பைகளும் அங்கே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனா அவற்றில் மிக முக்கியமானது சீன அரசு வழங்கிய சான்றிதழ். ஏன்னா 1996 மே 10 தான் இவர் மலையேறாரு. அப்போது 5:30 மணிக்கு மோருப் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிட்டதா அந்த சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திபெத் பகுதி வழியா மோருப் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய சாதனையை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சீன அரசு அவருக்கு இந்த சான்றிதழையும் கொடுத்திருக்கு. அப்போ உண்மையாவே மோருப் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆச்சரியமும் நமக்கு இதில் எழும்புது. அவருடைய உடல் எப்படியும் தங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவருடைய குடும்பத்தினர் இப்போ வரைக்கும் இருக்காங்க. மேலும் அவருடைய மனைவி சொன்ன வார்த்தைகள் நெஞ்ச ரொம்ப கலங்கச் செய்யக்கூடியதாக இருக்குது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மோருப்பினுடைய மனைவி யாங்ஸ்ட்ரிக் அவர் வீட்டுக்கு வந்ததும் இத்தனை ஆண்டுகளாக எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மோருப்பினுடைய மனைவி. அதாவது எவரெஸ்ட் சிகரத்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு எண்ணம் இருக்கலாம். அதில் நிறைய பேர் முயற்சியும் செய்கிறாங்க. ஆனால் முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த மலை ஏறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ் ஏறாங்க. அதில் நிறைய பேர் முடியலை அப்படின்னு சொல்லி திரும்பி வராங்க. வெற்றி அடையக்கூடிய சிலரை தான் நமக்கு தெரியுது. ஆனால் 300க்கும் மேற்பட்ட உடல்கள் அந்த எவரெஸ்ட் மலையில் இருக்குது அப்படின்றது தான் ரொம்பவே நிதர்சனமான உண்மை, நெஞ்சை கலங்கச் செய்யக்கூடிய உண்மையும் கூட. மேலும் கிரீன் பூட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மோருப்பின் உடல் அந்த எவரெஸ்ட் மலையில இருக்கிறது நம்மளால சொல்ல முடியுது. ஆனா மோருப் போலவே அந்த எவரெஸ்ட் சிகரத்துல பல பேரினுடைய உடல்கள் இருக்கு அப்படின்றதும் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையும் கூட.